ரெண்டாபுரம் வந்தோடனே சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பவித்ரா வந்து ஜாக்லினோட மோத்திரையை வந்து கிழிச்சு எறிஞ்சிட்டு, கிழிச்சு வந்து தொங்க விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபயர் விட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கான எபிசோடில் பார்த்தாலே தெரியும். முகம் கிழிஞ்சு தொங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ராவும், தர்சிகாவும், சுனிதாவும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதாவது இன்றைக்கான எபிசோடில் வந்து சொல்கிறாங்க, அதாவது பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து போனால், அப்படி போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீமுக்கு வந்து சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் பாய்ஸ் டீமுக்கு போனால், அப்படி போகிற அந்த கேர்ள் வந்து அந்த கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆள் ஓப்பன் நாமினேஷன் வந்து பண்ணிக்கலாம். யாரை வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இப்படி இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த பக்கம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி லேடிஸ்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஜாக்லின் வந்து ஃபஸ்ட் சொல்கிறாங்க, நான் வந்து போகிறேன், நான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு போய் நான் உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே வந்து ஏற்றுக்கல. அங்கே இருக்க எல்லாருமே சரி ஜாக்லினை வந்து ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து டீமாக இருக்கோம், நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக டார்கெட் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது சுனிதா பேசுகிறது அப்பட்டமாக தெரியுது. சுனிதாவோட அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ தூரம் வன்மத்தை தான் கொட்டுறாங்க ஜாக்லின் மேலே அப்படிங்கிறது. இப்போ என்னென்னா அடுத்து வந்து யார் போகலாம் அப்படிங்கும்போது ஒன்று எல்லோரும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. அதில் வந்து தர்சிகா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பவித்ரா சொல்லுது நான் அங்கே போனால் நான் வந்து ஏதோ சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருப்பேன், ரகசிய உளவாளியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தர்சிகா சொல்லுது, இவ போனால் ரகசிய உளவாளியாக இருப்பா, இவ நல்லா ஃபிசிக்கும் வந்து வச்சுருக்கா, நல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்கும் பண்ணுவா, இவ பாவமாக இருக்கா, அங்கே இருக்க ஆண்கள்லாம் இவளை பார்த்தா பாவப்படுவாங்க, அதனால இவளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்க வார்த்தையை எடுத்து தர்சிகா தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பவித்ரா சொல்கிறேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த அன்சிதா வந்து பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி சொல்லிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க, நான் வந்து தர்ஷா குத்தாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஆனந்தி வந்து தர்ஷா குத்தா வந்து சொல்கிறாங்க. அக்ஷிதா வந்து 2 பேர்த்தையும் சொல்லிட்டுருக்காங்க, பவித்ரா இந்த மாதிரி வந்து அக்ஷிதா வந்து சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து தேர்வு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி தர்ஷா குத்தா தான் இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்முனைப்போடு இருக்கவும் திருப்பி வந்து ஓட்டிங் வைக்கிறாங்க. அந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவ் ஆயிடுது, வின் பண்ணிடுறாங்க தர்ஷா குத்தா அப்படின்னு தான் சொல்லணும். 3 ஓட்டு வாங்கி தர்ஷா குத்தா வந்து வின் பண்ணிடுறாங்க. அப்படி வின் பண்ணி தர்ஷா குத்தா தான் போடுற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பக்கம் ஆண்கள் சைடு வந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க, பவித்ரா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அங்கே போயிட்டு அப்படின்னா பாவமாறு, அவங்கள்ட்ட வந்து நெளிவு சொல்லுவார், அவங்கள்ட்ட சொல்கிறதெல்லாம் கேட்டு நட, அப்போ தான் அவன் மேலே சந்தேகமாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தர்சிகா அப்படிங்கிற கேப்டன் சொல்கிறாங்க. அதுக்கு அப்போ வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் இருக்கா தர்ஷா குத்தா, நீ எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாரு, உன் கேமை நீ வந்து இண்டிவிஜுவலாக ஆடு, பாவமாலாம் இருக்காதா அப்படிங்கிறாங்க. இந்த பாவமாக இருக்காங்க அப்போ இருக்காதா அப்படின்னு தர்ஷா குத்தாட்ட தான் ஜாக்லின் சொல்லிட்டுருக்காங்க. இடையில பவித்ரா உள்ளே வந்துட்டு அது எப்படி பாவமாக இருக்கான்னு சொல்லலாம், அது வந்து அவங்கள்ட்ட சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், என்னை வந்து போவேணாங்கிறீங்க, அது வந்து இப்படி என்னை வந்து போவேணான்னு சொல்லலாம், என் கூட வந்து சண்டை போட்டிங்க ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொல்லி நான் தான் என்ன தானே ஃபஸ்ட்டு போவேணான்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இது பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் போனால் வந்து இஷ்டம் இல்லையா, அப்படி எப்படி இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுச்சு. இந்த ட்ராமா க்ரியேட் பண்ணி அழுதுட்டு போய் உட்காரவும் தான் அங்கே சரி என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்கெல்லாம் சேர்ந்து பவித்ரா வந்து அனுப்பி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக பவித்ரா வந்து ஒரு ட்ராமா குயின், ஒரு நாடகம் நடத்தியிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஜாக்லின் வந்து சரியாக தான் பேசுனாங்க. என்னென்னா ஜாக்லின் சில விஷயங்கள் தவறாக பண்ணுறதுனால அந்த தவறெல்லாம் அவங்க மேலே போட்டு வெளியே இருக்க சில பேர் வந்து ஜாக்லினை பிடிக்கல அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் நிகழ்ச்சியை பார்க்காம வந்து பேசுகிறாங்களோ, இந்த ஜாக்லினை பிடிக்கல அப்படிங்கிறவங்க, ஜாக்லினை ஹேட்ரேட் பண்ணுறவங்க நிகழ்ச்சியை பார்க்காம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜாக்லினை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும், இந்த மாதிரி ஜாக்லின் வந்து ஓவர் அட்டிடியூட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் பவித்ராவை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தான் நிச்சயமாக நிகழ்ச்சியை பார்க்காம வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.